நொய்யல் ஆற்றில் சாயக்கழிவு நீர் கலப்பதை தடுத்து நிறுத்த நடவடிக்கை எடுக்காவிட்டால் மிகப்பெரிய போராட்டம் நடத்தப்படும் என்று கரூர் மாவட்ட விவசாயிகள் தெரிவித்துள்ளனர். கரூர் மாவட்டத்தில் நொய்யல் ஆறு மூலமாக சுமார் 20,000 ஏக்கர் விவசாய நிலம் பாசன வசதி பெறுகிறது. இந்த நிலையில் திருப்பூர் பகுதிகளில் உள்ள சாயப்பட்டறைகளில் இருந்து முன்னறிவிப்பின்றி அதிக அளவில் கழிவுநீர் திறந்துவிடப்படுவதாகவும் இதனால் வேளாண்மை செய்ய முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் விவசாயிகள் தெரிவித்துள்ளனர். கழிவுநீர் கலப்பதால் விவசாயத்தை நம்பியுள்ள 1 லட்சம் பேர் பாதிக்கப்படுவதாக தெரிவித்துள்ள விவசாயிகள் சாயக்கழிவுநீர் கலப்பதை தடுத்து நிறுத்த நடவடிக்கை எடுக்காவிட்டால் மிகப்பெரிய போராட்டம் நடத்தப்படும் என்று தெரிவித்துள்ளனர். 20 வருஷமா ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த திருப்பூர் சாயக்கழிவு நீர் ஒரு ஜூலை மாசத்து வாக்குல காவேரியில நிறைய வெள்ளம் வர்றப்ப அந்த டைம் மட்டும் எடுத்து விடுவாங்க. எடுத்துட்டு அது கிராம அதிகாரிலாம் தண்டோரா போட்டு பொதுமக்களை எச்சரிக்கை சொல்லி ஆடு மாடு பயன்படுத்த வேண்டாம், மக்கள் பயன்படுத்த வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் எடுத்து விட்டு இருந்தாங்க. இப்ப பாத்தீங்கன்னா எந்த நேரம் பார்த்தாலும் இப்ப வந்துகிட்டே இருக்குது, அதே தண்ணி வந்துகிட்டு இருக்குது. இதனால பாத்தீங்கன்னா எல்லா விவசாயம் பூரா பாதிச்சு இப்ப பாத்தீங்கன்னா காவேரியில தண்ணியே சும்மா ரொம்ப கம்மியான அளவுல போயிட்டு இருக்கு தண்ணி. இந்த டைம்ல இதை எடுத்து விட்டு வராங்க. இந்த 20,000 ஏக்கர் இதனால பாசனம் அடைஞ்சது. இவங்க கரும்பு, நெல், கடலை, தென்னை, இந்த மாதிரி பல சூரியகாந்தி பல விவசாயங்கள் பண்ணிக்கிட்டு இருந்தது. இப்ப எதுவுமே இல்லை. தென்னை மரம் மட்டும் இருக்கு. அதுவுமே இப்ப குரம்பு எல்லாம் பிடிக்கிறது இல்லை. காலப்போக்கில் இங்க பாலைவனமா மாறிடும் அப்படிங்கறது தான் எங்களுடைய கருத்தா இருக்கு.